ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு ரசம் ரெசிபி. இது வந்துட்டு நெல்லிக்காய் ரசம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரசமா இருக்கும். இது சாதத்தோட நீங்க போட்டு சாப்பிடலாம், இல்ல அப்படியே கூட நீங்க சூப் மாதிரி குடிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இவங்க டிலே பண்ணாம இந்த ஹெல்தியான ஒரு நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 4 நெல்லிக்காய் இதுல போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் ரஃபா, அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கலாம். இப்பவே உப்பு சேர்த்து வேக வச்சுனாதான் அந்த நெல்லிக்காயில எல்லாம் உப்பு இறங்கும். இப்ப இதை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கோ. இப்ப அடுப்புல வச்சு இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டா வேகணும். நெல்லிக்காய் இந்த தக்காளி எல்லாம் சாஃப்டா வேகணும். ஒரு 10 நிமிஷம் அது இப்படியே வேகணும். ஒரு மிக்சி ஜார்ல வந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டு தோலோடவே எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்குது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். தக்காளியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுல இருந்து இந்த நெல்லிக்காவை ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து வச்சிடலாம். தக்காளியை நம்ம லைட்டா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு நெல்லிக்காவை வந்துட்டு நீங்க அரைச்சு கூட நீங்க வந்துட்டு சேர்த்திக்கலாம். அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு, நான் வந்துட்டு இன்னைக்கு அரைக்க போறது இல்ல, இந்த மாதிரி அப்படியே முழுசா தான் வச்சுக்க போறேன். இப்ப இந்த தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு லைட்டா மேஷ் பண்ணி விட்டுலாம். தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க, இந்த மத்து வச்சு. இப்ப இந்த கரைச்சி வச்ச தக்காளியோடய இந்த நெல்லிக்காவையும் சேர்த்திடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு வந்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பருப்போடு சேர்த்து அதையும் இதுல சேர்த்திக்கலாம். அதையும் மசிச்சு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் நுணுக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்திட்டோம். பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதுல வந்து உப்பு சரியா தான் இருக்கு. இப்ப இந்த ரசம் திருப்பி தூக்கி அடுப்புல வச்சாச்சு. இப்ப இது நுரக்கட்டுற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு அடுப்புல வச்சு வேக வைக்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நுரைச்சி வருது இல்ல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்ப இதுல வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ரசத்துல கொட்டிடுங்க. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலை நல்லா ஒரு கையளவுக்கு நறுக்கி இதுக்குள்ள சேர்த்திக்கலாம். இதை ஒரு கலக்கி மூடி வச்சிடலாம். நம்மளோட நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு.